இந்த வீடியோல பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக 15 கேள்விகள் கேட்டிருக்கேன். உங்களால 15க்கு 15 எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. முதல் கேள்வி மணி பிளஸ் அடித்தான் சேர்த்தெழுதுக. இதற்கான விடை மணி அடித்தான். இப்ப பாருங்க, இந்த நிலைமொழி ஈற்றெழுத்துல உள்ள இந்த நீ அப்படிங்கறத பிரிச்சிங்க அப்படின்னா இன் பிளஸ் ஈன்னு பிரியும். என்னன்னு பிரியும்? இன் பிளஸ் ஈன்னு பிரியும். அப்ப நிலைமொழி ஈற்றெழுத்தில் இ அல்லது இ அல்லது ஐ இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு எழுத்து வறுமொழி முதல் எழுத்துல உயிரெழுத்து வந்தால் இடையில யகர உடம்படுமை தோன்றும். அப்ப இதுல இடையில எங்க இருக்கு யகர உடம்படுமை? இதுதான் இருக்கு. இப்ப இது ஈஸியா இந்த விதி தெரிஞ்சதுன்னா இதை ஈஸியா நம்ம அடிச்சிடலாம். இப்ப இங்கேயும் ஒரு இடத்துல இருக்கு, ஆனா ஈங்கிற மெய்யெழுத்து வந்திருக்கு. ஆனா நமக்கு யகர உடம்படுமை இந்த அ அதோட புணரும் போது என்னவா மாறும்னா யாவா மாறும். என்னவா மாறும்? யாவா மாறும். அடுத்தது இந்த விதி போக இன்னொன்னு என்ன அப்படின்னா, நிலைமொழி ஈற்றெழுத்து இ இ ஐ இது இல்லாம பிற உயிரெழுத்துகள் ஈற்றெழுத்துல வறுமொழி முதல் எழுத்தும் உயிரெழுத்தா இருந்தது அப்படின்னா அப்ப என்ன தோன்றும்னா பகர உடம்படுமை தோன்றும். அதாவது இந்த லாவை பிரிச்சிங்கன்னா இல் பிளஸ் ஆ, இல் பிளஸ் ஆன்னு பிரியும். இப்படி வறுமொழி முதல் எழுத்து ஈ வரும்போது இடையில பகர உடம்படுமை தோன்றும். அப்ப பலா விலைங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர் அமையும். நம்மளுக்கு இந்த இடத்துல குழப்பம், பலா இலை வருமா விலை வருமானு நம்மளுக்கு இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியா இத கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இது தவறு. அடுத்தது சே பிளஸ் அடி சேர்த்து எழுதுக. இதுக்கு விடை பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே சரி. எது இருந்தோம்? சேவடிங்கிறதும் சரி, சேயடி. அப்ப இது இரண்டுமே சரி. எப்படி அப்படின்னா இந்த சே அப்படிங்கிறது இச்சு பிளஸ் ஏ அப்படின்னு பிரியும். அப்ப நிலைமொழி ஈற்றெழுத்துல ஏங்கிறது வறுமொழி முதல் எழுத்து நமக்கு உயிரெழுத்தா வந்தது அப்படின்னா இடையில ஈங்கிற உடம்படுமையும் தோன்றும், இவ்வுங்கிற உடம்படுமையும் தோன்றும். அதான் சேயடினும் வரும், சேவடினும் வரும். அடுத்தது பாருங்க, அவனே பிளஸ் அழகன் சேர்த்து எழுதுக. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பம் என்ன அப்படின்னா அவனே அழகனா அவனே வழகனா, அப்ப ரெண்டுமே சரியா அப்படின்னு தோணும். ஏன்னா நமக்கு சொன்னோம் நிலைமொழி ஈற்றெழுத்தில் ஏகாரம் வந்தால் நமக்கு யகர உடம்பெடுமையும் தோன்றும், பகர உடம்பெடுமையும் தோன்றும் சொன்னோம். அப்ப ரெண்டுமே வரும். இப்ப ரெண்டுமே சரின்னு தானே நமக்கு தோணும். ஆனா கிடையாது. இதற்கு அவனே அழகன் அப்படின்னா வரும், அவனே வழகன் அப்படின்னு வராது. ஏன் அப்படின்னா செய்யுளடியில இதத்தான் அதிகம் பயன்படுத்துறாங்க, அவனே அழகன். அப்ப இந்த மாதிரி குழப்பங்களை தீர்க்கிற மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் தான் நம்ம எடுத்துட்டு வர்றோம். புரியுதா? அடுத்தது ஏ பிளஸ் யானை சேர்த்தெழுதுக. அதாவது எகர வினா எழுத்து நிலைமொழியில எகர வினா எழுத்து அல்லது சுட்டெழுத்துகள் அ இ உ சுட்டெழுத்துகள் வறுமொழி முதல் எழுத்துல யகரம் வந்தால் இடையில வகர உடம்பெடுமை தோன்றும். அப்ப ஏ பிளஸ் யானை எவ் யானை அப்படிங்கிறது சரி. அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், யகரம் அல்லது சுட்டெழுத்து சொன்னேன் இல்லையா, அதே மாதிரிதான் இது சுட்டெழுத்து. அதே மாதிரி அ இ உ எது வந்தாலும் சரி வறுமொழி முதல் எழுத்து யகரம் வரும்போது இடையில என்ன தோன்றும் வகர உடம்பெடுமை தோன்றும். அப்ப அவ்யாள் அப்படின்னு ஸ்பேஸ் விடாம எழுதணும். இதையும் பாத்துக்கிடுங்க, இதுல ஸ்பேஸ் இருக்கு. அப்ப இது தவறு. அப்ப அவ்யாள்ங்கிறது சரி. அடுத்தது பாருங்க, நாடு பிளஸ் யாது சேர்த்து எழுதுக. இது பாத்தீங்க அப்படின்னா நாடு அப்படிங்கிறது என்ன? நெடில் தொடர் குற்றியலுகரம். நாடுங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம். வறுமொழி முதல் எழுத்து என்ன வந்திருக்கு? யகரம் வந்திருக்கு. அந்த மாதிரி குற்றியலுகரம் வறுமொழி முதல் எழுத்து யகரம் வரும்போது உகரம் இகரமாக தெரியும். இந்த நாடு அப்படிங்கிற உகரம் என்னவாக தெரியும் சொல்றோம்? இகரமாக தெரியும். அப்ப நம்ம பார்த்ததும் நாடு யாது இதுதான் சரியா இருக்கும்னு போட்டுருவோம். கிடையாது, இது தவறு. நாடி யாது ஏன்னா இகரமா தெரியும். நம்ம இலக்கண விதிப்படி
குற்றியல் உகரம் வந்து வறுமொழி முதல் எழுத்து எகரமா வரும்போது உகரம் இகரமாக தெரியும். அப்ப ஆன்சர் வந்து நாடியாது. அடுத்தது நேற்று பிளஸ் பொழுது சேர்த்து எழுதுக. இப்ப பொதுவா நேற்று, இன்று, அன்று, நாளை இந்த மாதிரி கால பொழுதை குறிப்பிட்டு வறுமொழி முதல் எழுத்து வல்லின எழுத்தா வரும்பொழுது இந்த உகரம் நேற்றுல உள்ள நேற்று அந்த ரூவை பிரிச்சிங்கன்னா இரு பிளஸ் ஊ, அந்த உகரம் என்னவாகும் அப்படின்னா ஐகாரமாக திரிந்து வல்லினம் மிகுந்து வரும். இந்த இரு பிளஸ் ஊ இதுல உள்ள உகரம் வந்து எப்படி தெரியும்? ஐகாரமா தெரியும், திரிந்து வல்லினம் மிகுந்து வரும். அப்ப விடை என்ன? இதுதான் ஐகாரமா திரிஞ்சு வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. இதுதான் விடை. அடுத்தது விலங்காய், இச்சொல்லை சரியாக பிரித்து எழுதுக. இப்போ இது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம உயிரீற்று மரப்பெயர் வந்து வறுமொழி முதலெழுத்து வல்லினமா வரும்போது இன மெல்லினம் மிகுதல், இதான் வந்து விதி. அது என்ன? உயிரீற்று மரப்பெயர். இப்ப இதுதான் நமக்கு ஆன்சர். நான் இதே பிரிச்சு காமிக்கிறேன், எப்படி கண்டுபிடிக்கிறேங்கிறதே சொல்றேன். இப்ப இந்த ல அப்படிங்கறது பிரிச்சு அப்படிங்கன்னா இல் பிளஸ் அ, இல் பிளஸ் அ அப்படின்னு பிரியும். அப்ப ஈற்று உயிரீற்று இது வந்து ஆங்கிறது உயிரீறு மரப்பெயர் வறுமொழி முதலெழுத்து வல்லினம். அப்படி வரும்போது அதற்கு இனமான மெல்லின எழுத்து மிகும். அப்ப அதற்கு இனமான மெல்லினம் என்ன? இங்கு மிகுந்திருக்கா? அப்ப இதுதான் நம்மளுடைய ரூல்ஸ சாட்டிஸ்பை பண்ணுது. அப்ப மரப்பெயர் வந்து உயிரீரா இருக்கணும், வறுமொழி வல்லினமா இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் இங்க மெல்லின எழுத்து மிகும். அப்ப அதை நம்ம கவனிச்சு அதுக்கு ஏத்தது மாதிரி நம்ம எடுக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம இம் வந்து இங்க திரியும், ஆனா நம்ம இங்க திரியும்னு சொல்லல. என்ன சொல்றோம்? உயிரீற்றுல வந்து வறுமொழி முதலெழுத்து வரும்போது இனம் மெல்லினம் மிகவும் சொல்லியிருக்கோம். அதான் விதி. அப்படிங்கையில இதைத்தான் நீங்க செலக்ட் பண்ணணும், இதை செலக்ட் பண்ண கூடாது. அடுத்தது அகரையீற்று சிறப்பு விதிகள். இதுல பாருங்க, காணிய பிளஸ் சென்றான் சேர்த்து எழுதுக. நம்ம எடுத்தது வந்து காணிய சென்றான்னு போடுவோம், அது தவறு. நமக்கு விடை வந்து காணிய சென்றான், வல்லினம் மிகாது. எப்ப வந்து வல்லினம் மிகாது அப்படின்னா செய்ய அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினையச்சத்துல வல்லினம் மிகாது. செய்யங்கிறது காணிய, இது வந்து செய்யங்கிற வாய்ப்பாட்டு வினையச்சம். காண்பதற்காக சென்றான், காண்பதற்கு சென்றான், காணும் பொருட்டு சென்றான். அப்ப இது செய்யங்கிற வாய்ப்பாடு, அதற்காக அந்த அதன் காரணத்துக்காக சென்றான் அப்படிங்கும் போது அது செய்ய வாய்ப்பாட்டு வினையச்சம், அதுல வல்லினம் மிகாது. அடுத்தது உண்ட பிளஸ் பையன், இதுல வந்து வல்லினம் மிகுமா அப்படின்னா தவறு. உண்ட பையன் அப்படிங்கிறது தான் சரி. ஏன் அப்படின்னா அகர ஈற்று பெயரச்சத்துல வல்லினம் மிகாது. உண்ட பையன் இது வந்து இட்டு பிளஸ் அ, அப்ப அகர ஈறு, இதுல வந்து வல்லினம் மிகாது. அடுத்தது உண்டன குதிரைகள் சேர்த்தல்க, இதுல வல்லினம் மிகுமானா மிகாது. ஏன் அப்படின்னா சரி, இதுவும் மிகாது. உண்டன குதிரைகள் இதுதான் சரி. அகர ஈற்று வினைமுற்று பெயரச்சத்திலையும் மிகாது, வினைமுற்றுலையும். உண்டன அப்படிங்கிறது வினைமுற்று, இது அகர ஈறு. இப்ப இன்னும் பிரிச்சிங்க, நாம பிரிச்சிங்கன்னா இன் பிளஸ் அகர ஈறு, இதுல வந்து இந்த வினைமுற்றுல வல்லினம் மிகாது. அடுத்தது என் பிளஸ் அ பிளஸ் கைகள் சேர்த்து எழுதுக. நம்ம என கைகள் அப்படின்னு போடுவோம், இது தவறு. என கைகள் வல்லினம் மிகாது. இது எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப ஆறாம் வேற்றுமை உருவு, இந்த அ அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை பன்மை உருவு. நம்ம பொதுவா ஆறாம் வேற்றுமை உருவு அப்படின்னு படிச்சிருப்போம், அது அப்படின்னு படிச்சிருப்போம். அதுங்கிறது ஒருமை, அதுங்கிறது ஒருமை, ஆங்கிறது பன்மை. இப்போ என் கை, என் பிளஸ் கை அப்படின்னு வருதுன்னா எனது கை அப்படின்னு நம்ம ஒருமையில வரும்போது அது யூஸ் பண்ணுவோம். இப்ப இது
கைகள் அப்படின்னு பன்மைகள்ல வந்திருக்கு, பன்மையில வந்திருக்கு. அப்படி பன்மையில வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆறாம் வேற்றுமை பன்மை உருபு யூஸ் பண்றோம். அப்ப என கைகள். அப்ப ஆறாம் வேற்றுமை உருபு பன்மையில இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாமல் வரும். அடுத்தது அம்ம பிளஸ் கண்ணா சேர்த்து எழுதுக. இதுல வந்து அம்மங்கிற இடைச்சொல்ல வந்து வல்லினம் மிகாது. நமக்கு கூட வந்து குரூப் 4ல கேட்டிருந்தாங்க அம்மங்கிறது இடைச்சொல் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்த அகரையீற்று சிறப்பு விதிகள் படிச்சிருந்தா இந்த கேள்வி அம்மங்கிறது இடைச்சொல்ங்கிறது நம்ம அடிச்சிருக்கலாம். அடுத்தது வந்து சாவ பிளஸ் குத்தினான். சாவங்கிற வினையச்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாங்குற உயிர்மை எழுத்து கெட்டு வாங்குறது கேன்சல் ஆயிரும். சா குத்தினான் வல்லினம் மிகுந்து சா குத்தினான்னு வரும். சாவங்கிற வினையச்சத்துல இந்த உயிர்மை கெட்டு போயிரும், வல்லினம் மிகுந்து சா குத்தினான் அப்படின்னு உணரும். எத்தனை பேர் வந்து 15க்கு 15 எடுத்தீங்க, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி கடினமான பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நம்ம இளங்குமரனார் புக்கு, நன்னூல் புக்கு, நன்னூல் புக்கை தான் இளங்குமரனார் தாமரைக்கண்ணன் சார் எல்லாருமே வந்து எழுதியிருக்காங்க, பாலகிருஷ்ணன் சார் எல்லாமே. நான் வந்து நன்னூலை இளங்குமரனார் தாமரைக்கண்ணன் பாலகிருஷ்ணன் சார் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி அதுல எது வந்து நமக்கு கன்ஃபியூஸா இருக்கோ அதை தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால நம்ம வீடியோ எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய மார்க்கை வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு 15 கொஸ்டின்ஸோட வர்றேன். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.